ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அட்டகாசமான சாக்லேட் குக்கீஸ் கொக்கோ பவுடர் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 113 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை எடுத்துக்கிட்டேங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் நான் வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணணும். இது கூடவே 123 கிராம் கோதுமை மாவும் நான் எடுத்திருக்கேன். நான் ரேஷன்லேருந்து வாங்கி நான் வீட்டிலே அரைச்ச கோதுமை மாவும். இது கூடவே 33 கிராம் கொக்கோ பவுடர் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கொக்கோ பவுடரை நம்ம ஜலிச்சு எடுத்துடலாம். ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கிறனால நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வந்து நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இது மூணுமே நான் வந்து சேர்த்துக்கலை. பேக்கிங் பவுடர் சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்ல பிஸ்கெட் நல்லா வரும்ன்ட்டு இல்லை. பேக்கிங் பவுடர் இல்லாமல் கூட நம்ம நல்லா பண்ணலாம். இது கூடவே 130லேருந்து 150 கிராம் நாட்டு சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முட்டை இதுக்கு தேவைப்படும். இப்போ வந்துட்டு நம்ம பட்டரை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரையும் இதை பீட் பண்ணி எடுத்துடலாங்க. இது கூடவே ஒரு முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை வாசனை அப்போது நம்மளுக்கு வராது வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது. இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிடலாம். முட்டை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதில் மாவு வந்து 2 பேட்சாக சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்ச் நான் கொஞ்சமாக போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம 1 ஸ்பீடில் பீட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் மாவும் நான் போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிடலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பேச்சுலாவோ ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு அலுமினியம் கிளிங் ராப் வச்சு இல்லை ஒரு பிளேட்டு நல்ல டைட்டான பிளேட்டோ மூடியோ இல்லை கிளிங் ராப்போ ஏதோ ஒன்று போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம செட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ஏன்னா மாவு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறனால நம்மளால் இப்போ குக்கீஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு இது கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இதில் வந்து ரவுண்டாக எடுத்து நம்ம இது குக்கி செய்யலாம். ஸோ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது, இந்த மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நான் வந்துட்டு சாக்கோ சிப்ஸு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் போட்டு நம்ம கொடுக்கும்போது இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அதனால் நான் இதில் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி நம்ம நல்லா தட்டிட்டு ஒரு பட்டர் பேப்பர் மேலே இதை நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து குக்கீஸ் பண்ணலாம். இந்த ஸ்டார் கட்டர், அதுக்கப்புறம் ரவுண்டு கட்டர், இது மாதிரி நிறைய கட்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் அதில் வாங்கிட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஷேப் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சும்மா ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணுறேன். ஸோ நான் எல்லா மாவும் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு சாக்கோ சிப்ஸை வச்சிடலாம். அமுத்தி விட்டுடலாம். எல்லா குக்கீஸ்க்கு மேலேயும் நம்ம சாக்கோ சிப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி அமுத்தி விட்டுடணுங்க. இதை வந்து நீங்கள் குக்கீஸ் செய்யும் போது எப்போவுமே நீங்கள் பட்டர் பேப்பரில் போட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இதை வைக்கும் போது பிளேட்டில் எல்லாம் ஒட்டாது. பிளேட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப ஒட்டிடும். அப்புறம் நம்மளுக்கு குக்கீஸ் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து இதை வந்து நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு நம்ம வைக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதை வந்து ஓடிஜியில் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம குக்கீஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டு விட்டுருங்க. மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.